இன்றைக்கி வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் யாராருக்கு எந்தெந்த ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது பேசிக்கலி நமக்கு என்னென்னலாம் ஒர்க் வருதோ அதுதான். ITR 1 ஒன்லி ரெசிடென்ட் இன் இந்தியா, நான் ரெசிடென்ட்டுக்கு நாட் ஆன் ரெசிடென்ட்டுக்கெலாம் கிடையாது, 1 போடக்கூடாது. என்னென்ன சோர்ஸ் எல்லாம் இருக்கலாம், சேலரி இருக்கலாம், பென்ஷன் இருக்கலாம், ஒரு வீட்டினுடைய ரெண்டல் இன்கம் இருக்கலாம். ஒரே பில்டிங்கில் 2 கொடுத்தன விட்டால் ITR 1 வரக்கூடாது. 2 டேலண்ட் அப்படின்னா வரக்கூடாது, ஒரு டேலண்ட்னா வரலாம். ஒரே நம்பர் இருந்தால் கூட 2 பேர்கிட்ட பணம் வருது இல்லை, ஒவ்வொருத்தர்கிட்ட தனித்தனியாக வந்து ரெண்டல் இன்கம் காமிக்கணும். இன்னார் அதான் இன்னார், இனிமேல் தெரிஞ்சுங்க, இன்னார் இவ்வளோ ரூபா, 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அவங்க பேன் நம்பர் இல்லை ஆதார் நம்பர் இது இருக்கணும். 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேரும் தனித்தனியாக போடணும். FD இன்ட்ரெஸ்ட், SB இன்ட்ரெஸ்ட், RD இன்ட்ரெஸ்ட், RD இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ஃபேமிலி பென்ஷன் இதெல்லாம் இருந்தால் ரெசிடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் ITR 1 யூஸ் பண்ணலாம். ஆனால் யாருக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ITR போடும்போது இந்த கேட்டகரி இருந்தால் ஒன்றும் வராது. இப்போ எலிமினேஷன் ப்ராசஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னா 1 or 2 வராது. அதுக்கப்புறம் அது ஒரு லிமிடெட் கம்பெனி இல்லை அப்படின்னா ஆடு வராது. லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் 6, 5ன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கணும், இல்லை சொசைட்டி இருக்கணும், அவங்களுக்கு மட்டும். அது 7 ட்ரஸ்ட்டாக இருந்தால் தான் 7, வேறு யாருக்கும் கிடையாது. ஆனால் அந்த எலிமினேஷன் ப்ராசஸில் முதல்ல பார்க்கும்போது இண்டிவிஜுவல் அப்படின்னா உனக்கு 5, 6, 7 வரவே வராது, அதுக்குள்ளே தான் வரும் உனக்கு. அதில் என்னென்னு நான் பிஸ்னஸா நான் பிஸ்னஸாக இருந்தால் 3, 4 வரும், இல்லைன்னா 1, 2 தான் வரும். இப்போ இங்கே பார்ப்போம். நான் ரெசிடென்ட் இந்தியன்னா அவங்க ITR 1 ஃபைல் பண்ணக்கூடாது. நான் ரெசிடென்ட் யாருன்னா இந்தியாவில் 182 நாளைக்கு கீழே தங்கியிருந்தாங்கன்னா அவங்க நான் ரெசிடென்ட். அவங்க பாஸ்போர்ட்டில் வெளிநாடு போகும்போது ஏர்போர்ட்டில் என்ட்ரி போடுவான், என்ட்ரி இன்டு இந்தியா, எக்ஸிட் ஃப்ரம் இந்தியான்னு போடுவான். அந்த டேட்டெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் தெரியும். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, ராத்திரி 11:55 சீல் போடுறான். உனக்கு வந்து 12 மணிக்கு ப்ளேன் கிளம்பும்போது 11:30, அதாவது இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது 12 நேரத்துக்கு. அந்த 1/2 மணி நேரத்துக்கும் யூ ஆர் இன் இந்தியா ஃபார் 1 டே, அதையும் கவுண்ட் பண்ணோம். அதே மாதிரி ராத்திரி 11:50 நீ இந்தியாவுக்குள்ளே வர, ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர, கஸ்டம்ஸில் சீல் போடுறான் 11:55, 5 நிமிஷம் தான் இருக்குது அன்றைக்கி. ஸோ 12 o'clock தான் கணக்கு உங்களுக்கு. ஆனால் அந்த 5 நிமிஷம் இருந்தாலும் அது ஒரு நாள் கணக்கு. இந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் போகும்போது சில டைப் பிரேக்கர் வரும், 182, 183, 181. அப்போது அரைவல் இன் இந்தியா ஒரு நாள், டிபார்ச்சர் இந்தியா ஒரு நாள். ராத்திரி 12 மணி கணக்கு உனக்கு ஃபுல்லாக. 12 மணிக்கு முன்னாடி 11:58 உனக்கு சீல் அடிச்சாங்கன்னா அந்த 2 நிமிஷத்துக்கு ஒரு நாள் கணக்கு. அதேமாதிரி அங்கேருந்து வரும்போது 11:58 உனக்கு சீல் அடிச்சான் அப்படின்னா உனக்கு அந்த ஒரு நாள் கணக்கு. அதே 12:05 சீல் அடிச்சாங்கன்னா அது அந்த நாள், அடுத்த நாள் கேலண்டர் தகுந்த மாதிரி போகும் ஃபுல்லாக. அடுத்தது யாராவது ஒருத்தர் டைரக்டர் ஆஃப் கம்பெனி டைரக்டராக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு டைரக்டர் ரெம்யூனரேஷன்லாம் ஒன்றும் வரல, இருந்தாலும் ITR கூடாது. இஃப் இஸ் டைரக்டர் ஆஃப் கம்பெனி, டைரக்டர் ரெம்யூனரேஷன் வரலாம் கூட, சும்மா டைரக்டர் உட்காந்துருக்காரு, வேறு எங்கேயோ ஒரு இடத்துல சம்பாதிக்கிறாரு, அதுக்கு சேலரிலாம் வருது. அப்போ ITR 1 போடணும்னா போடக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ITR 1க்கு தகுதி இல்லாதவர்கள், அவங்க வரக்கூடாது. ஏன்னா ITR 1ல் அந்த எந்த கம்பெனி நீ டைரக்டராக இருக்க, எவ்வளோ பெனிஃபிஷியல் ஹோல்டிங்கு, ரெம்யூனரேஷன் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் தகவல் கிடையாது. அந்த தகவல் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ITR 1 கிடையாது. டைரக்டர் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, டைரக்டர் ஆஃப் கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, டைரக்டர் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, இது யார் அப்படின்னா நம்மகிட்ட பிரைவேட் லிமிடெட் இருக்குல்ல, அந்த டைரக்டர் யாரும் ஒன்று போடக்கூடாது. எல்லா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, இப்போ நம்ம ஆதன் போடுவோம்ல, ஆதன் ஒன்றும் போடக்கூடாது. ஈவன் தோ அவருக்கு வேறு இடத்துல வேலை செஞ்சு சம்பளம் வந்தாலும், சின்ஸ் இஸ் டைரக்டர் ஆஃப் கம்பெனி, ITR 1 போடக்கூடாது. இந்த வருஷத்தையும் நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா மாற்றி போகிறப்போ. அடுத்தது கேஷ் வித்ட்ராயல் பேங்க், இது ASTS நம்ம பார்த்தா தெரியும் நமக்கு எல்லாருக்கும். ASTS பாருங்கள், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவங்க 1 கோடிக்கு மேலே ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தாலும் ITR 1 போடக்கூடாது. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதவங்க நம்மகிட்ட வரும்போது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற பேங்க்கில் டேக்ஸ் பிடிச்சிட்டான்னு வருவாங்க. அவங்களா இருந்தாலும் வெறும் பென்ஷன், வெறும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் ITR 1 போடக்கூடாது, ITR 2 தான் போடணும். ஆனால் இப்போ 26 ASTS பார்த்துட்டு அவங்க வந்து பென்ஷன் இருந்தாலும் அதை பார்க்காம போடாதீங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் அது அப்படியே ஆகும். 3 கேபிட்டல் கெயின்ஸ் இருந்தால் ITR 1 வராது. ஏன்னா அங்கே கேபிட்டல் கெயின்ஸ் காலமே கிடையாது. ஷார்ட் டர்மாக இருந்தாலும் லாங் டர்மாக இருந்தாலும், அசையா சொத்து இருந்தாலும், ஈக்விட்டியாக இருந்தாலும், ஈக்விட்டி ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட், நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எதாவதுன்னா ITR 1 வராது. அடுத்தது பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இது ITR 1 வராது. இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த செக்ஷன் போட்டிருக்கேன். இந்த செக்ஷன் போடும்போது இது மட்டும்தான் இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் ITR 1 போடலாம். செக்ஷன் எதுக்கு அப்படின்னா, அது வந்து இப்போ ஃபேமிலி பென்ஷன் கூட 192 கொண்டு வந்துடலாம். ஆனால் ஃபேமிலி பென்ஷன் நம்ம கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வரும். இருந்தாலும் சேலரி இல்லாமல் 192 கொண்டு வரோம். டேக்ஸ் ரிடக்ஷன் எதாவது இருந்தால் இன்கம் போடுறதுக்கு. அதில் 192, 194 IB அப்படிங்கிறது ரெண்ட்டு, 194ல் FD இன்ட்ரெஸ்ட் வருது, 194ல் டிவிடெண்ட் வருது. ஃபேமிலி பென்ஷன் இப்போ 192 கொண்டு வந்துட்டான். அதனால் இதெல்லாம் இருந்தால் ITR 1 வராது. இன்னொரு கண்டிஷன்,
அவருடைய டோட்டல் இன்கம் 50 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். யாராவது ஒருத்தர் சேலரி 60 லட்சம் இருந்துச்சுங்க, ஒரே சேலரி, வேறு எதுவும் இல்லைச்சுங்க, ஐடிஆர் லோன் வராது. நீங்கள் சேலரி தானே அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டான். 50 lakhs கீழே டோட்டல் இன்கம். டோட்டல் இன்கம்னா இன்கம் ஃப்ரம் ஆல் சோர்சஸ் எக்ஸ்க்ளூடிங் கேபிட்டல் கெயின்ஸ்லாம். கேபிட்டல் கெயின்ஸே இல்லை, எனக்கு வந்து 60 லட்ச ரூபா சேலரி, இல்லைனா 40 லட்ச ரூபா சேலரி, ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு வாடகை வருது. மொத்தம் 60 லட்சம் ஆஃப்டர் 30% ரிப்பேர்ஸ்லாம் போக மொத்தம் டோட்டல் இன்கம் 60 லட்சம் வருது. ஆனால் சோர்ஸு சேலரி ரெண்ட் மட்டும்தான். ஐடிஆர் போடலாமா? ஒன் போடக்கூடாது. இது ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஒரு எழுதிக்கிங்க, செக் பண்ணிட்டு செய்யுங்க. இந்த வருஷம் ஏதாவது இந்த எரர்கள் ஏதாவது இருந்தால் நம்ம ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது இதெல்லாம் நான் பிஸ்னஸே கிடையாது, கேபிட்டல் கெயின் கிடையாது. இந்த ரெண்டுத்தையும் பார்க்கணும். கேபிட்டல் கெயின் கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது. சரி, இதெல்லாம் வந்து இருக்குது, ஆனால் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது. இங்கே போடலாம். இது மோர் தேன் 50 lakhs போடலாம், லெஸ் தேன் 50 lakhs போடலாம், எல்லாம் போடலாம். இந்த செக்ஷன்லாம் வரும் உங்களுக்கு. ரெண்டல் இன்கம் ஒன் வேலை இதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஃபேமிலி பென்ஷனும் போடலாம். யாரெல்லாம் பண்ணக்கூடாது? கேபிட்டல் கெயின்ஸ் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இது இங்கே இல்லாதது இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே இல்லாதது ஒன்றில் இல்லாத இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றில் போட முடியாது, ரெண்டில். ஃபாரின் இன்கம், யாருக்காவது ஃபாரின் இன்கம் இருக்குது. ஃபாரின் இன்கம்னா என்ன அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து அவங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அனுப்புவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியா கொடுத்துருவாங்க. அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது வச்சுருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சும்மா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே ஃபிக்ஸட் டெபாசிட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அது ஏதாவது ஸ்மால் இன்கம் வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் வெளிநாட்டு போயிட்டு வந்தீங்களா, வெளிநாட்டில் ஏதாவது உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர்டி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஏதாவது அங்கே இன்கம் வருதா? சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த பிஎஃப் கொடுப்பாங்க, அங்கே ரிட்டையர்மெண்ட். அது வந்து 60 வயசு 58 வயசு தான் கொடுக்குறாங்க. அது உள்ள அங்கேயே உட்காந்துருக்கும். அது உட்காந்துங்க என்ன வேணும்? சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, அதுக்கு என்ன வந்துருக்கலாம்? சேலரி மட்டும் வந்துருக்கலாம், இல்லை ரெண்டல் இன்கம் வந்துருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கலாம். வெளிநாட்டில் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ இல்லை வேறு ஏதோ இல்லையோ ஒரு இன்கம் அவங்களுக்கு ஆன்யூட்டிலாம் இருக்குது. கொஞ்சம் அவங்க கேட்டாலும் தெரியாது அந்த ஊரில் என்ன மாதிரி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன ரிட்டர்ன்ஸ் எல்லாம் தெரியாது. பட் இருந்தால் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் எப்போதும் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி, அதுக்கப்புறம் இந்த வெளிநாட்டுக்கு இப்போ இது இருக்கார் சீலா பாலாங்கலாம் இருவாங்க, ஒரு 2 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் போவாங்க. அங்கேயும் கொஞ்சம் இருக்கும், இங்கேயும் கொஞ்சம் இருக்கும். அதனால் இருக்கும்போது ஃபாரின் இன்கம் யாராக இருந்தால் ITR 1 வராது, ITR 2. ஹூ ஷுட் நாட் ஃபைல் ITR 2? பிஸ்னஸ் ப்ரொஃபஷன். எந்தெந்த செக்ஷன்லாம் வந்தால் இது வராது? 194D, 194C, 194J, 194H. 194Dனா இன்சூரன்ஸ் கமிஷன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே இந்தியாவில் இருக்கும்போது ஏஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க நிறைய பாலிசி பிடிப்பாங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளிநாட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம இன்சூர் பண்ண வருஷம் பணம் கட்டுறாங்கல்ல, அதில் அவங்களுக்கு கமிஷன் உண்டு. அப்போ என்ன ஆகும், பேன் நம்பரில் போட்டுருவான். அவங்க இந்தியாவிலே இருக்க மாட்டாங்க. அப்போது பண்ணது அவங்களுக்கு அதெல்லாம் 194Dயில் போட்டுருவோம். அப்போ 194Dயில் போட்டால் ITR 2 வராது. ஏன்னா இட் இஸ் பிஸ்னஸ் இன்கம். பிஸ்னஸ் இன்கம்னா 4ல் போடலாமா இருக்கும். 4லையும் போடக்கூடாது, 3 தான் போடணும். ஏன்னா 4 வேறு. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். இந்த செக்ஷன் வந்துன்னா ITR 2 வராது. 1 or 2 எதுவும் போடாதுங்க. அடுத்தது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், லிமிடெட் கம்பெனி, ட்ரஸ்ட்டு, AOP இதுக்கெல்லாம் ITR 2 வராது. ஸோ இந்த இன்கம் ப்ளஸ் கேபிட்டல் கெயின்ஸ் ப்ளஸ் மோர் தேன் 50 lakhs ஆர் லெஸ் தேன் 50 lakhs, இது அப் டு 50 lakhs இதை யூஸ் பண்ணலாம். இந்த கண்டிஷன் இது ஒரு 3 தடவை 4 தடவை பார்த்தா ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதில் வருமா நீங்கள் பார்த்துங்க. அது இது கொஞ்சம் ஷார்ப்பர் பண்ணுவோம், எதுலாம் போடலாம் அப்படின்னு. 3 பிஸ்னஸ். இதில் எல்லாம் வரலாம். சேலரி வரலாம், ரெண்ட் வரலாம், ஃபேமிலி பென்ஷன் வரலாம், 194H வரலாம், 194D வரலாம், எல்லா பிஸ்னஸும் வரலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தேகம் அப்படின்னா ITR 3 போட்டு விடுங்க. ஏண்டா பட்டன் யாரும் கேட்க மாட்டோம், அதுதான். ஆனால் இந்த கம்பெனிஸ் இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல, இது நார்மலி என்ன அப்படின்னா லிமிடெட் கம்பெனியாக இருக்கக்கூடாது. லிமிடெட் கம்பெனி பேரில் லிமிடெட் கம்பெனி முடியும், ப்ரைவேட் லிமிடெடாக முடியலாம். அதுக்கப்புறம் வந்து OPC முடியலாம், ப்ரொடியூசர் கம்பெனி முடியலாம், லிமிடெட் கம்பெனி போடலாம். லிமிடெட் கம்பெனினா ITR 6. லிமிடெட் கம்பெனிக்கு வராது. LLPன்னு இருக்குது. பார்ட்னர்ஷிப்பும் LLPயும் சேம். பார்ட்னர்ஷிப்புக்கு என்ன பண்ணலாம், சில சமயத்தில் ITR 4 போடலாம் ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷனில். LLP போடக்கூடாது. பார்ட்னர்ஷிப்பும் LLPயும் சேமாக இருந்தால் கூட இது ரெண்டும் ஏன் வந்து ரிட்டர்னில் வேறுபடுதுன்னா, பார்ட்னர்ஷிப்புக்கு ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷனில் யூ டோன்ட் நீட் டு மெயின்டைன் டீடைல்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். டர்ன் ஓவர் மட்டும் எவ்வளவு, அது கேஷில் வாங்கியிருக்கியா, அதை தான் கேஷில் வாங்கியிருக்கியா, எனக்கு ரிக்வயர்ட் மார்ஜின் கட்டிக்கிட்டா அது போல உனக்கு. ஆனால் LLP கம்மிங் அண்டர் லிமிடெட் கம்பெனி கார்பரேட், அது குட்டி கார்பரேட். அது ஆனால் யூ ஹேவ் டு மெயின்டைன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆஸ் பர் LLP தான். இங்கே வந்து யூ டோன்ட் நீட் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதனால தான் இதெல்லாம் பண்ணால் ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் அதுக்கு கிடையாது. LLPக்கு எப்போதும் ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் கிடையாது. அது தூக்கி ITR 5 போட்டோம். ஏன்னா தட் இஸ் ஈக்குவல் டு பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ 3 வரும்போது ஆல் கம்பெனிஸ், ஆல் அசஸிஸ் எக்ஸப்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பேரை பார்த்தாலே தெரியும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி.
ஓபிசி கம்பெனி, எல்எல்பி ஃபைலில் போயிடும். நிதி கம்பெனி, ப்ரொடியூசர் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, ட்ரஸ்ட் சொசைட்டி, இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ITR 4 இது 3 பேருக்கு தான். இண்டிவிஜுவல் HF ஃபர்ம், HF நம்மகிட்ட அவ்வளோ இல்லை, அதனால் HF பற்றி நம்ம பேச வேண்டாம். இண்டிவிஜுவல் ஃபர்ம்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். இவங்க 2 பேருக்கும் டர்ன் ஓவர் லிமிட் என்னென்னா, ஃபஸ்ட் லிமிட் 1 crore. அதுதான் ஃபஸ்ட் லிமிட். செகண்ட் லிமிட், ஃபஸ்ட் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கேஷாக ரிசீவ் பண்ணால் 8% மேலே லாபம் காமிக்கணும் உன்னுடைய டோட்டல் டர்ன் ஓவர். ஜிபே, நிஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், அக்கௌண்ட் பே செக்கு, அக்கௌண்ட் பே டிராஃப்ட். அக்கௌண்ட் பே செக் அக்கௌண்ட் பே தான், சும்மா டிராஃப்ட் கொடுத்தா கிடையாது. அக்கௌண்ட் பே செக் இருக்கணும், அக்கௌண்ட் பே டிராஃப்ட் இருக்கணும். அதெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு வந்து 1 crore கேஷுக்கு 8%, அதர் தான் கேஷுக்கு பேங்க் மூலமாக இருக்கிறதுக்கு 6%. அதுக்கு மேலே நீ காமிச்சிட்டியானா இந்த 1 crore. சரி, இது என்ன 3 crores அப்படின்னா, உன்னுடைய டேர்ன் ஓவர் வந்து 3 crores மட்டும் இருக்கலாம். இப்போ 10 கோடி ஆயிருக்கான், 10 crores ஆகிட்டோம். உன்னுடைய டோட்டல் ரிசீட்ஸ் 95% ஆஃப் த ரிசீட்ஸ் இஸ் ஒன்லி த்ரூ பேங்க். அதே மாதிரி 95% ஆஃப் தி பேமெண்ட் ஒன்லி த்ரூ பேங்க். இப்படி இருந்தால் நீ எவ்வளோ வேணால் நீ ப்ராஃபிட் காட்டு, என்ன பர்சன்டேஜ் வேணால் போடு, நோ ஆடிட். அதையும் அப்படி விட்டா அப்படின்னா எல்லாமே பேங்க்கில் தான் வந்திருக்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா நீ யாருக்கு பணம் கொடுத்த, யார்கிட்டையும் வந்திருக்கு, எல்லாம் நீட்டாக எடுத்துருவாங்க. எந்த பேங்க்லேயும் வந்திருக்கு, எந்த பேங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க, அது எதுக்காக கொடுத்துருக்காங்க, யார் பேர் எல்லாம் கொடுத்துருவோம். இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது ஒன்லி டர்ன் ஓவர். நீங்கள் விற்கிறது மட்டும்தான் இங்கே வரும். இங்கே 95% ஆஃப் ரிசீட் ரைட் ஆஃப் த பேமெண்ட்னா, நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க, அதுவும் பேங்க் மூலமாக தான் வரணும். ஒரு லோன் கொடுக்குறீங்க, அதுவும் பேங்க் மூலமாக தான் வரணும். ஒரு மிஷின் வாங்குறீங்க, அதுவும் பேங்க் மூலமாக தான் வரும். அந்த மிஷினை விற்கிறீங்க, அதுவும் பேங்க் மூலமாக தான் வரணும். ஒரு டெபாசிட் கொடுக்குறீங்க, ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் வந்து இந்த வாட்டர் கேன் போட இருக்கான், ஒரு பெரிய ஆஃபீஸு, ஒரு நாளைக்கு 30 கேன் போடுறான், 30 கேன் டெபாசிட் வாங்கினவன். அவன் வந்து என்ன சொல்கிறான், வந்து உங்களுக்கு போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 30,000 டெபாசிட் கொடுங்க, என் வாட்டர் கேன் தான் இங்கே இருக்குது அப்படின்லாம். அந்த 30,000 கொடுக்கும்போது கேஷாக கொடுக்கக்கூடாது, பேங்க் மூலமாக தான் போகணும். எல்லாமே பேங்க்கில் இருக்கும். 5% தவிர்ப்பு. அந்த 5% எப்படின்னா, டோட்டல் பேங்க் டெபாசிட், டோட்டல் கேஷ் டெபாசிட், இது எல்லாத்தையும் கூட்டி அது 5% போடு, அவ்வளோதான் கேஷ் புக்கில் உங்களுக்கு பேமெண்ட் இருக்கணும், ரிசீட் இருக்கணும். அப்படி இருந்தால் நீ 1% காமிக்கிறியோ, 2% காமிக்கிறியோ, 10% காமிக்கிறியோ, 15% காமிக்கிறியோ, எவ்வளோ வேணால் காமிக்கலாம். ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு டாக்குமெண்டேஷனோட பதில் சொல்லணும். எனக்கு டாக்குமெண்ட் இல்லை, அவன் ஓச்சர் கொடுக்கல, அவன் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா மொத்த அமௌண்ட்டும் டேக்ஸ் ப்ளஸ் மொத்த அமௌண்ட்டு பெனால்ட்டி ப்ளஸ் அன்னிலேருந்து இது வரலாம் இன்ட்ரெஸ்ட். அவன் எதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் சேர்த்தா இன்ட்ரெஸ்ட். இது வந்து முக்கியமான சமாதானம். அதனால் 1 கோடிக்கு மேலே போச்சுன்னா ஆடிட் போட்டாலும் ஆடிட்டில் எல்லாம் ஒன்றா கேட்கலாம். 40A3 எனி பேமெண்ட் மேர் தென் 10,000 rupees as expenses. 43A அது ஒன்று இருக்குது, எனி பேமெண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மோர் தென் 10,000. அதெல்லாம் நம்ம ஆடிட் போட்டு வந்துடும். இங்கே ஆடிட் போட்டதில் மொத்தமாக எல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நீ அங்கே வரதுக்கு முன்னாடி அவன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டேபிள் வச்சுருப்பாங்க. என்னென்னு கேட்பான், செலக்ட் எடுத்து கேட்பான், இதெல்லாம் கூட எனக்கு செலக்ட் தான், அது எல்லாம் கொடுக்கணும். இல்லைன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம டாக்குமெண்ட் கொடுக்க முடியும், ப்ரூஃப் கொடுக்க முடியும், அதெல்லாம் டேக்ஸ். இந்த இதில் என்னென்ன செக்ஷன் கவர் ஆகுதுன்னா, 194C கான்ட்ராக்ட், 194J ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ஹூ ஷுட் நாட் ஃபைல் ITR 4? 194H கமிஷன், 194D LIC கமிஷன், ஏஜென்சி கமிஷன். இந்த ஏஜென்சி கமிஷன், இந்த கமிஷன்லாம் வந்து இந்த பாங்கில் வரக்கூடாது. இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வர டோட்டல் இன்கம் மோர் தேன் 50 lakhs. இங்கே வந்து என்ன அப்படின்னா, மோர் தேன் 50 lakhs வந்துட்டுனா ITR 4 யூஸ் பண்ண முடியாது. அதையும் பார்த்துங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ITR 3 தான் போடணும். ப்ரைவேட் மணி யூஸ் பண்ணக்கூடாது, ITR 6. OPC யூஸ் பண்ண முடியாது, ITR 6. LLP யூஸ் பண்ண ITR 5. நிதி கம்பெனி ITR 6. ப்ரொடியூசர் கம்பெனி எல்லாம் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, ட்ரஸ்ட் அண்ட் சொசைட்டி, இதில் 2 இருக்குது. இது அப்போ பார்ப்போம். இப்போ இது ஒன்றும் ஆகிட்டா, கரெக்ட் ஆகிட்டா? ITR 5 LLP, பார்ட்னர்ஷிப்பு, சொசைட்டி. இந்த சொசைட்டியில் 2 விதமான சொசைட்டி இருக்குது. சொசைட்டி வந்து இன்கம் டேக்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணி பப்ளிக் காசு, அது ஒன்று இருக்குது. சொசைட்டி அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, ஒரு 600 அப்பார்ட்மெண்ட் 100 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ்க்காக எல்லாருக்கும் பணம் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களே செலவிச்சுப்பாங்க. ரிப்பேர்ஸ், ரோடு ரிப்பேர், காமன் ஏரியா ரிப்பேர், டேங்க் க்ளீனிங் ரிப்பேர், மோட்டர் ரிப்பேர், அதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களே கலெக்ட் பண்ணி அவங்களுக்காக செலக்கிறது. அதெல்லாம் இந்த சொசைட்டி 5ல் வரும். ஆனால் சொசைட்டியில் என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் சொசைட்டிலாம் இருக்குது. அவங்களாம் எல்லோரும் பணம் கொடுப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள் கூட பணம் கொடுப்பாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், அதெல்லாம் இன்கம் டேக்ஸில் எக்ஸம்ஷன் வாங்கணும். அதெல்லாம் ITR 7 வரும். இந்த 3 ITR 5 வரும். ITR 6 லிமிடெட் கம்பெனி, எல்லாம் OPC KPC எல்லாம் நிதி கம்பெனி, ப்ரொடியூசர் எல்லாம் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. இண்டிவிஜுவல், இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இது அப்புறம் பார்க்கலாம். ITR 7 ஆல் ரிஜிஸ்டர்ட் வித் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸில் 12AB ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் வாங்குறவங்க எல்லாம் இதில் வந்துடலாம். சொசைட்டி,
ட்ரஸ்ட்டு எல்லாம் இதில் வந்துடும் ஃபுல்லாக. இன்னொன்று இருக்குது ஏஓபி பிஒயில் இருக்குது, அது நமக்கு அவ்வளோ வரல, அது அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபுல்லாக. இங்கே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எந்த ஐடிஆர் நம்ம ஃபைல் பண்ணோங்க. ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா, சோர்ஸ் சேலரி, ரெண்ட்டு, பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, டோட்டல் இன்கம் 32 lakhs. அப்போ எந்த ஐடிஆர் வரும்? நான் தெளிவாக சொல்லலாம், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 ஓகே. இங்கே வா. அடுத்தது இண்டிவிஜுவல், நான் ரெசிடென்ட்டு, ரெண்டல் இன்கம், 2 ஹவுஸு, அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட், இன்ட்ரெஸ்ட்டு, டோட்டல் இன்கம் 8 லட்சம். எந்த ஐடிஆர்? 2. ஏன்? கரெக்ட். அந்த இது கம்மியாக இருந்தால் கூட என்ன இருக்குது? 2 ஹவுஸ் வந்துருக்கு. இங்கே வா. இண்டிவிஜுவல் ரெசிடென்ட், சோர்ஸ் சேலரி, கமிஷன், டோட்டல் இன்கம் 6 லட்சம். எந்த ஐடிஆர்? ஏன்? ஓகே. இண்டிவிஜுவல், நான் ரெசிடென்ட், ரெண்ட் 5 வீடு, ஃபிக்ஸட் டெபாசிட், இன்ட்ரெஸ்ட், கமிஷன், டோட்டல் இன்கம் 9 lakhs. இது கமிஷன் வந்தாலே 3க்கு போயிடுவாங்க. இண்டிவிஜுவல், நான் ரெசிடென்ட், 1 ஹவுஸ், ரெண்ட், டோட்டல் இன்கம் 2 லட்சம். 2 அவ்வளோதான். ரெசிடென்ட்டாக நான் ரெசிடென்ட்டாக பாரு. முதல்ல 1க்கு தயாராக இருந்தால் பாரு, இல்லைன்னா 2 வந்துடும். 2 வந்து சோர்ஸ் இன்கம் பாரு. இங்கே இண்டிவிஜுவல், ரெசிடென்ட், ரெண்டல் இன்கம், 1 ஹவுஸ், பிசினஸ் அண்ட் கமிஷன், டோட்டல் இன்கம் 12 lakhs. இது கமிஷன் வந்தாலே 3. பார்ட்னர்ஷிப், பிசினஸ் இன்கம் ப்ரிசம்டிவ் 10 lakhs. எது? இதான் பார்ட்னர்ஷிப் அலோடு. இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு நமக்கு வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக கொட்டேன். இன்னொரு ஒரு 10-15 இருக்குது, எல்லாத்தையும் கால் பண்ண மாதிரி. அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக போடும்போது கரெக்டாக பார்த்துங்க. இதில் முதல்ல தெரிய வேண்டியது என்னன்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ, இன்வெஸ்ட்மெண்ட் இன் அன்கோட்டட் ஷேர்ஸ்னு சொல்கிறோம். அன்கோட்டட்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கோட் பண்ணுறது கிடையாது. ஏன் பெரிய பெரிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கூட கோட் கிடையாது. ஏதோ சில கம்பெனிஸ் தான் பப்ளிக் கோட் பண்ணலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கோட் பண்ணாத நிறைய கம்பெனி இருக்குது. யாராவது இப்போ நம்ம உதாரணத்துக்கு சாருடைய பிரைவேட் கம்பெனியில் அது அன்கோட்டட் ஷேர். இவங்க யாரெல்லாம் டேரக்டர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஃபைல் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இங்கேருந்து டேரக்டர் செமினேஷனோ எதுவும் வராமல் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க சேலரி மட்டும் இருந்தால் ஐடிஆர் 2ல் தான் போடணும் சொல்லலாம். ஆனால் இது கொஞ்சம் ஒரு தகவல் இருக்குது. போக நம்ம அதை பார்த்துக்கலாம். அதை ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இதை வந்து இதில் போட்டிருக்கேன், கோச்சிங் டெஸ்ட் டேட்டாவில் போட்டிருக்கேன். ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தால் பார்த்துங்க. இந்த வீடியோ